நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில தலைவர். நாங்கள் 2024ஆம் தேதி 2024ஆம் வருடம் நியமன தேர்வு எழுதின 21,000 ஆசிரியர்கள் சார்பாக ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் 13 வருஷமா கிட்டத்தட்ட 4 தகுதி தேர்வுகளும், ஒரு தமிழ் தகுதி தேர்வும், ஒரு நியமன தேர்வும் எழுதியிருக்கோம். இந்த சூழல்ல 21,500 பேர் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு நிலைமையில இருக்கோம். ஆனா அரசு அறிவித்த காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 2,346 மட்டும்தான். இப்ப தேர்ச்சி பெற்றிருக்கிற 21,500 ஆசிரியர்களுக்கு இந்த காலி பணியிடங்கள் என்பது வெறும் 10% மட்டும்தான். 13 வருஷத்துல, அதாவது உலகத்திலேயே ஒரே ஒரு பணியிடத்துக்காக 4 தகுதி தேர்வும், ஒரு தமிழ் தகுதி தேர்வும், ஒரு நியமன தேர்வும், 13 வருஷ காத்திருப்பும் எங்கேயுமே நடந்ததில்லை. இது மிகப்பெரிய சமூக அநீதியாக நாங்க பாக்குறோம். அதனால் சமூக நீதி காவலரை இது பார்த்தா இந்த சமூக நீதி அவலங்களை அவள் எடுத்துரைப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்தோம். கண்டிப்பாக நான் இது அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்றேன். முதலமைச்சரை சந்திக்கிறோம், நேரில் சில விஷயங்களை அறிவுறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில 2018 ஒரு மதுரை நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்களை அனைவரும் நீக்கிவிட்டு அதுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கணும்னு சொல்லிட்டு அரசாணை உள்ளது. அதுக்கு அடுத்ததா கோவிடுக்கு அப்புறமா டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்கும் போது 2021 177 தேர்தல் அறிக்கையில 15,000 தொடக்கப்பள்ளி, அதாவது 1 முதல் 5 வரை உள்ள ஆசிரியர்கள் 15,000 காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நாங்க ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நிறைவேற்றல. 2021 730 காலி பணியிடங்கள் அறிவிச்சாங்க, தேர்வே நடக்கல. 2022 3,987 காலி பணியிடங்கள் அறிவிச்சாங்க, அதுக்கும் தேர்வே நடத்தல. வெறும் தகுதி தேர்வு மட்டும் நடத்திட்டு பணி நியமனம் வழங்காம இருக்காங்க. 2023 அதுக்கடுத்த ஆண்டு 6,553 காலி பணியிடங்கள் அறிவிச்சு அதுக்கு தேர்வே நடத்தல, நியமனங்களும் இல்ல. அதுக்கு அடுத்ததான் அந்த வருஷம் தகுதி தேர்வுல ஒரு கேஸ் போறதுனால 149 ஜிஓ பயன்படுத்தி நியமன தேர்வுன்னு அடுத்த கட்ட தேர்வு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடந்தது ஜூலை மாசம் 21ஆம் தேதி 2024. அன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதாவது 21ல இருந்து 24 வரை டிஆர்பி அறிவித்த காலி பணியிடங்கள் 14,038. ஆனா தேர்வு சமயத்துல 2025 இந்த வருஷம் இப்ப வரப்போற இன்னும் அடுத்த வாரங்கள்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2,347 மட்டும்தான். அதாவது 13 வருஷமா இத்தனை தகுதி தேர்வு எழுதி, இத்தனை நியமன தேர்வு எழுதி இப்ப இருக்கிற காலி பணியிடங்கள் வெறும் 10% தான், ரொம்ப சொற்பமானது. நிதியமைச்சரை போய் சந்திக்கிறோம், பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எங்களுக்கு ப்ரொபோசல் வரல, எந்த விதமான கோரிக்கைகளும் வரலன்னு சொல்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை போய் சந்திக்கிறோம், இல்ல நிதியமைச்சர் நிதி இல்லைன்னு சொல்றாங்க.